ஓவரால் நம்ம சென்னையில் இருக்கோம். அண்ட் அகெயின் சென்னை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளோட அடுத்த ட்ரிப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்கே ட்ராவல் டைரிஸ். ஸோ ஏவிஎம் ஸ்டுடியோ போகிறதுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறேன். காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது. ஸோ யாராவது வரணும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் தாராளமாக வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஃபுல்லாகவே ஏவிஎம் ஸ்டுடியோ இடம் தாங்க இது. அவங்க எல்லாமே கார்டன், மியூசியம் அந்த மாதிரி மாற்றி வச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் பில்டிங் தெரியுதான்னு உங்களுக்கு தெரில கேமராவில். ஸோ ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்துட்டோம். என்ன அலோடு இல்லையா? வண்டி பார்க்கிங்லாம் இல்லையா? வெளியே தான் ஒன்றுமா? சரி, ஓகேங்க. பார்க்கிங் கிடையாது. ஏவிஎம் மியூசியம் பார்க்க வந்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஸ்டுடியோ இது தான். சார் ஓகே, அப்படியே சரி ஓகே. ஏவிஎம்மோட ஹெரிட்டேஜ் மியூசியம் பில்டிங் இது தான். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க, எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவரால் நம்ம ஹெரிட்டேஜ் மியூசியம் உள்ளே வந்தாச்சு. ஸோ மியூசியம் என்ட்ரிலேருந்தே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் உள்ள இன்டீரியர் இருக்குது. அண்ட் மேலே இருக்குது எல்லாமே லைட்டிங், படத்தில் யூஸ் பண்ண லைட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பழசு. அண்டு இப்போ நம்ம என்ட்ரிலேருந்து பார்த்துடலாம். என்ட்ரியில் நம்ம கருணாநிதி அண்டு சிவாஜி கணேசன் சாரோட ஃபோட்டோஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அண்ட் இது பராசக்திக்காக அவங்க நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. கமல்ஹாசன் தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ட்ரிலே இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு மிஷின் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் இதோட பிகினிங். இங்கேருந்து நம்ம ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அண்டு வியூலாம் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட மிஷின்ஸ் பேர், அப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மிஷினாக பார்த்துடலாம், ஓகேங்களா? நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 60s 70s அந்த டைமில் யூஸ் பண்ண மிஷின்ஸு, ரீல் போட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கேருந்து ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். 4 track ரெக்கார்டர், 4 track dual reproducer, ஆப்டிக்கல் ரெக்கார்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ரெக்கார்டர்ஸு. control track for motion audio, ஸோ இதோட நேம் வந்து 4 track dual reproducer with optical attachment. எல்லாமே 4 track பிக்கப் ரெக்கார்டர், ரீப்ரொடியூசர். ஸோ இது எல்லாமே பழைய ரெக்கார்டிங் சிஸ்டம்ங்க ஃபுல்லாக. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அது ப்ரொஜெக்டர், அது ஒர்க் அது. அண்ட் சிவாஜி சாரோட ஃபஸ்ட்டு டைலாக் பேசின இடம் பராசக்தி. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அவரோட ஃபஸ்ட்டு டைலாக்கான சக்ஸஸ் சொன்னதாக சொல்கிறாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த இடத்துல தான். அதுக்கு முன்னாடி இருந்த அப்போது இந்த செட்டெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது, சொன்னதுனால நான் சொல்கிறேன். அண்ட் இதோட பேர் வந்து சிங்கிள் ட்ராக் ரீப்ரொடியூசர், ஓகேயா?
ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ரெக்கார்டிங் சிஸ்டம். இது எல்லாமே ஒன்று தாங்க, ரெக்கார்டிங் சிஸ்டமோட செட்டப் ஃபுல்லாக. அவங்க கீழே எதுவும் போர்டு வைக்கல. ஸோ இதோட நேம் வந்து மேக்னெட்டிக் 8 ட்ராக் பிக்கப் ரெக்கார்டரு. ஸோ மொத்தம் 8 ட்ராக் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. இது மிக்சிங் கன்சோலுங்க ஃபுல்லாக. ஆக்சுவலாக மியூசியம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது, நான் மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன். இது எல்லாமே மூவிஸில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸு. அண்ட் இது வீடியோ டப்பிங்க்கு யூஸ் பண்ணுறது. அப்போ யூஸ் பண்ண மானிட்டர்ஸ், டிஜிட்டல் மிக்சர் இது. அண்ட் ஹை பேண்ட் டேப் வீடியோ எடிட்டிங் செட்டப்புங்க. இது ஃபுல்லாக எடிட்டிங்காக யூஸ் பண்ணுறது. இது மூணுமே. அண்ட் அதோட அப்கிரேடாக தான் அவங்க அடுத்தடுத்து எடிட்டிங் செட்டப் பண்ணது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ்லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுது. ஆக்சுவலாக ரீசெண்டாக ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி ப்ரொடக்ஷனில் எடுத்த படத்தோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் கூட இங்கே இருக்கும். சிவாஜி ப்ரொடக்ஷனில் எடுத்த நம்ம சூப்பர் ஸ்டார் யூஸ் பண்ணதுலேருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து ஃபுட்டேஜ் கவுண்டர், இதுக்கு நேம் போட்டிருக்கு. இது வந்து வெர்டிக்கல் எடிட்டிங் மெஷின். அண்ட் இதோட நேம் பார்த்தீங்கன்னா இது வெர்டிக்கல் எடிஷன் மெஷின். ஓகேயா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சிவாஜி படத்தோட ரீல் இது. அது வச்சுருக்காங்க நெகட்டிவில். ரகுவரன் சிவாஜி 2 பேரும் நிற்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபிலிம் வியூவர்னு போட்டிருக்கு. அண்ட் இது ரீல் வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு. இது வந்து சிங்க்ரோமீட்டர்னு போட்டிருக்குங்க, இது நேம். அது ரீவைண்டிங் டேபிள்ஸ் அந்த சைடு. ஒரு ஃபிலிம் எடுத்து அதுக்கு இவ்வளோ வேலை, இவ்வளோ எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. ஆப்டிக்கல் ரெக்கார்டருங்க இது. அண்ட் இது ரெக்கார்டர். இது வந்து ரீல் டு ரீல் ரெக்கார்ட் பண்ணுறது. அண்ட் இது வந்து கீழே வந்து ப்ரொஜெக்டர், 16mm ப்ரொஜெக்டர்னு போட்டிருக்கு. மேலே இருக்கிறதும் அதே தான், 16mm ப்ரொஜெக்டர். ஸோ பல செலிப்ரிட்டிஸ் முன்னாடி நின்றுட்டு இருந்த கேமரா இப்போ நம்ம முன்னாடி இருக்கு. இதோட நேம் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் டிடிஎஸ் டைம் கோட் ரீடர் வித் டபுள் பாசிட்டிவ் ஃபிலிம் அட்டாச்மெண்ட். ஸோ இது மூணுமே அதுதாங்க, இந்த 3 பெரிய மிஷினும் லாங் ஷாட்டில் காட்டுறேன்.
ஸோ இது வரைக்கும் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் எடுத்த படங்களோட கலெக்ஷன்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சிவாஜி படத்தில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கிளாஸஸ் எல்லாமே ரஜினி சார் யூஸ் பண்ணது. இது லேசர் டிஸ்க் பிளேயருங்க. இது ஃபுல்லாக இது இன்டகிரேட்டட் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். அண்ட் இதுவும் அதே ஆம்ப்ளிஃபையர் தான். அண்டு அவங்க போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே மிக்சர் digital multi-track recorders, DVD players and multi-recorder கீழே audio video amplifier, இது ancillary units. ஸோ இதோட நேம் வந்து 2-track recorders. இது ஸ்டீரியோ ரீல் டு ரீல் டேப் ரெக்கார்டர். ஸோ இது எல்லாமே ஒரே செட்டு தான், ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. இது மேக்னெட்டிக் சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டர். இது வந்து படத்தில் டப்பிங்காக யூஸ் பண்ண மைக்ஸு. இது வரைக்கும் 50 years அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. டிஜிட்டல் மிக்சர் அண்ட் வீடியோ ப்ரொஜெக்டர்ஸ், ஸ்லைட் ப்ரொஜெக்டர் அண்ட் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர். அனலாக் மிக்சிங் கன்சோல். ஃபுல்லாக எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60s அந்த டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்கங்க. ஃபுல்லாக 50, 60 எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக துருப்பிடிச்சி போயிருக்கு. ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ் பாக்ஸ் கீழே இருக்குது. இது வந்து டிஜிட்டல் மிக்சிங் கன்சோல். கேசட் பிளேயரு. இது டைரக்ட் டிரைவ் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஸ்டீரியோ சிஸ்டம். ஸ்விங் மிஷின், ஸ்டிச் காஸ்டியூம்ஸ் தைக்கிறதுக்கு இந்த மிஷின் அடப்பாவீங்களா, எங்கள் மிஷின் தைக்கிறது இதை கூட வாங்கி வச்சுருக்காங்க. அண்டு இது முத்து படத்தில், முத்து இல்லைங்க, எஜமான் படத்தில் யூஸ் பண்ணது, எஜமான் சாங்கில் யூஸ் பண்ணது. மீனா அவங்கள தூக்கிட்டு வந்த பல்லக். ஓகே, சிடி பிளேயர்ஸ் இருக்குது அண்ட் லேசர் பாயிண்டர், டிஜிட்டல் வாய்ஸ் ரெக்கார்டர், வாக்மேன்,
வாவ்! இது என்ன போலரைட் கேமராஸ் ஃபுல்லா. வீடியோ ப்ரொஜெக்டர்ஸ். பல்க் எரேசருங்க ஃபுல்லா. இங்கே பாருங்கள் ஓவரால் வியூ இன்னும் இருக்குது. அடுத்தது கார் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸ்விட்ச் போர்ட்ஸ், அப்போ யூஸ் பண்ண மானிட்டர்ஸ், டெலிவிஷன்ஸ், ரேடியோ கேசட் டேப்ஸ். சரி ஓகேங்க. ஃபிலிமில் யூஸ் பண்ணுற புயல், சூறாவளி இது எல்லாமே இந்த ஃபேன் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கேமராவில் பல ஹீரோஸ் நின்ன கேமரா நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ராக்கோட ட்ராலி கூட வச்சுருக்காங்க, கேமரா வச்சு தள்ளிட்டு போகிறது. இந்த சிலை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சிவாஜி படத்தில் யூஸ் பண்ணது. ஸோ ஸ்ரேயா குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண தொட்டி சிவாஜி படத்தில். அண்டு அந்த சாங் வாஜி வாஜி சாங்கில் வர அந்த பல்லக் ஸ்ரேயா ரஜினி சார் வந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஓகே, சரி ஓகேங்க. ஓவரால் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது கார் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். படத்தில் யூஸ் பண்ண டூப்ளிகேட் கரன்சி. ஸோ மூவியில் யூஸ் பண்ண கரோக்கே சாங்ஸோட கேசட்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் பழைய கலெக்ஷன். அண்டு அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. கிராமஃபோன், விண்டேஜ் கிராமஃபோன் இதெல்லாம். ஓகே, சென்னையில் ஒரு நாள் சுற்றி பார்க்கணுன்னா நீங்களும் தாராளமாக வந்து சுற்றி பார்க்கலாம். யார் வேணாலும் விசிட் பண்ணலாம். ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வாங்க. அண்ட் படத்தில் யூஸ் பண்ண மாஸ்க்கு. ஸோ ஓவரால் இவ்வளோ தாங்க ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம். ஏவிஎம்ஸோட அவார்ட்ஸ் அண்ட் காரோட சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ். ஸோ ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் அவங்க வாங்கியிருக்க அவார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க, அவங்களோட கார்ஸ் எல்லாத்தையும். சிவாஜி படத்துக்காக கொடுத்தது சில்வர் ஜூப்ளி அவார்டு. ஸோ இதெல்லாம் எந்த படம்னே தெரிலங்க. சகலகலா வல்லவன் இது. அண்டு இது பேர் போடலை. இது ஏதோ தெலுங்கு படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஜெமினி படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இது தெரியல. ஸோ லைஃப் டைமா இது? லைஃப் டைரக்ஷன்ஸ் அவார்ட். ஓகேங்க, இங்கே தெரிகிற அவார்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெருசாக எதுவும் சொல்லன்னு கோச்சிக்க வேண்டாம். மேலே இடம் இல்லைன்னு ஃப்ரேம்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ப்ரொடக்ஷனில் வாங்கியிருக்க அவார்ட்ஸ். ஓகே, ஓவரால்
இதுதாங்க அந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம். ஸோ ஃபிலிம்ஃபேரோட ட்ராஃபி தான் இது. நான் டிவிலே பார்த்துட்டு இருந்தேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ எல்லா ஃபிலிம்ஃபேர்லேயும் எல்லா ஆக்டருக்கும் கொடுக்கக்கூடிய அவார்ட். ஓகேங்க, ஓவரால் நம்ம அவார்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நீங்களும் யாருன்னா நேரில் வந்து பார்க்குறதா இருந்தால் வாங்க. டெய்லி 9:30 to 5 o'clock.